புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த ரத்தம் சுத்தமின்மையும் இதனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் பாதிப்புகள், அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். RS வேலுமணி சித்தான் அண்ட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நமக்காக இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். ஸோ ரத்தம் சுத்தமின்மை அதனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சர்க்கரை நோய் பற்றி தனியாக பேசியிருக்கோம், பிளட் இம்ப்யூரிட்டி பற்றி தனியாக பேசியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி இதை தொடர்பு படுது டாக்டர்? இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு நல்லா டைஜஷன் நடந்து அதிலிருந்து அப்சார்ப்ஷன் நடந்து ரத்தத்தில் சத்துக்கள் ஏறும். அப்போ நல்ல உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ரத்தத்தில் சத்துக்கள் மட்டும் ஏறும். நல்ல உணவுகள் நம்ம சாப்பிடலை, இப்போ உதாரணத்துக்கு லேட் நைட் வறுத்தது பொரிச்சது எல்லாருமே ப்ரோட்டீன் இன்டேக்காக மட்டும் எடுக்கணுன்ட்டு அந்த சிக்கனையுமே வறுத்தது பொரிச்சது, அப்புறம் சமச்சீர் உணவுகள் அது மிஸ் ஆகும்போது, இப்போ நம்ம சாதம்னு எடுத்தோன்னா சாதம் மட்டுமே சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சாதத்தில் அதிகமாக கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்குது. கார்போஹைட்ரேட் எல்லாமே சுகராகவும் ஃபேட்டாகவும் கேஸாகவும் கன்வெர்ட் ஆகக்கூடிய பொருள். அப்போது நம்ம இதை மட்டுமே எடுக்கணும், மல்டிவிட்டமின் மிஸ் ஆகுது, ப்ரோட்டீன் மிஸ் ஆகுது. அப்போது நிறையவே அதில் நிறைய மிஸ் ஆகுது. அப்போது ரத்தத்தில் தேவையான சத்துக்கள் கிடைக்க பெறலை அப்படிங்கும்போது ரத்தத்தில் எக்ஸஸ், இது எல்லாமே ஃபேட்டுங்கிறது ஒரு அளவு தான் தேவை. ரத்தத்தில் கொழுப்பு தேவை தான், ஆனால் ஒரு அளவு தான் தேவை. அப்போது அதிகமான கொழுப்புகள்லாம் ரத்தத்தில் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் கெட்டு போகும். ரத்தத்தில் அதிகப்படியான கொழுப்பு அமிலங்கள் நிறைய ஆட் ஆகும். அப்போ தேவையானது போக மீதி எல்லாமே கழிவு தான். அப்போ அமிர்தமே நம்ம சாப்பிட்டாலும் அளவை தாண்டணும் அப்படின்னா அதுவே விஷமாக மாறும் பட்சத்தில் தான் நம்ம உணவு திட்டமே இருக்கும் பட்சத்தில் ரத்தத்துலேயும் அதுதான் தேவையில்லாத. இப்போ நம்ம ஒரு வாட்டர் மில்லன் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு பொட்டாசியம் தேவை, ஆனால் நம்ம அதிகமாக பொட்டாசியம் இருக்கக்கூடிய நிறைய சாப்பிட்றோம் வாட்டர் மில்லன் அப்படின்னா அதை பொட்டாசியத்தை வெளியேற்றக்கூடிய நம்ம தண்ணி நிறைய குடிக்கலை அப்படிங்கும்போது இந்த அதிகப்படியான பொட்டாசியமே என்னாகும் ரத்தத்தில் கலந்து அதுதான் ரத்தத்தை சுத்தமின்மையாக ஆக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த தண்ணி டேங்கை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வாட்டர் டேங்குங்கிறது மேலே வச்சுருப்போம். அதில் இருந்து தான் நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் கிச்சனுக்குமான கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ மேலே வாட்டர் டேங்க் சுத்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கழிவு அழுக்கு நிறைய சேர்ந்துடுது. அப்போ சேர்ந்த உடனே என்ன ஆகுது, கிச்சனுக்கு வரக்கூடிய நல்லியில் கம்மியான தண்ணி வருது, அங்கே நல்லியில் அழுக்கு அடைச்சி தண்ணி பற்றாக்குறையாது. சில நேரத்தில் தண்ணியே வராமல் போகும், ட்ராப்ஸாக வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இன்னும் சிலர் வீட்டில் பாருங்கள், தண்ணி உப்பு தண்ணியாக வருதுன்னு வைங்களேன், அந்த டேப்பை சுற்றி ஒரு மாதிரி அரிச்ச மாதிரி அந்த மேலே உள்ள சில்வர் கோட்டிங்லாம் உதிர்ந்துடும், அது ஷைனிங் மாறிடும். இதெல்லாம் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும்போது வெளியே உள்ள டேப்பு நிறம் மாறுது, அரிச்சு போகுது, தண்ணி வராமல் போகுது. நம்ம தண்ணி எவ்வளோ தான் திறந்தாலும் தண்ணியே சுத்தமாக வராமல் அடைச்சி போகுது. சில நேரத்தில் ட்ராப்ஸ் வருது. அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம நல்லியை கலட்டி உள்ளே அந்த டேங்கை க்ளீன் பண்ணி டேங்க்லேருந்து பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது நமக்கு அதே போல தான் நம்ம ரத்தம் சுத்தம் இல்லை, வயிறு சுத்தம் இல்லை, ரத்த குழாய்கள் சுத்தம் இல்லை. இதனால தான் நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும். நம்ம நார்மலாக சொன்னப்போனால் அடைப்புகள் நம்ம சொல்கிறோம், இது வாஸ்குலர் இஷ்யூஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்த நாளங்களில் எங்கே அடைப்புகள் ஏற்பட்டாலும், ரத்த நாளங்களில் ஓரத்தில் எந்த ஒரு கழிவுகள் தங்குனாலும் இதே ரிலேட்டட் தான். நம்ம வாட்டர் டேங்க் மாதிரி தான். இப்போ வாட்டர் டேங்க் மட்டும் சுத்தமாக வைக்கணும்னா எதை சுத்தமாக வைக்கணும், நான் வாட்டர் டேங்கெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கேன், வயிறு நான் சுத்தமாக வச்சுருக்கேன், அப்போ எனக்கு டிசீஸ் வராதான்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு. வாட்டர் டேங்குக்கு எங்கேருந்து தண்ணி சப்ளை கொடுக்கும், கீழே இருந்து ஏற்றுற தண்ணி நமக்கு சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அதே போல் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் டேங்குக்கு நல்ல உணவு வரும், நல்ல சாப்பாடு வருது, நல்ல சாப்பாடு ஜீரணம் நல்லா நடந்து அது நல்ல அப்சார்ப்ஷன் நடக்கும்போது ரத்தத்தில் சத்துக்கள் மட்டும் ஏறும். சப்போஸ் நல்ல உணவு சாப்பிடலை, நமக்கு டேங்க் நம்மளுடைய குடல் பகுதி சுத்தம் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்காகவே அசுத்தமாகுது. ரத்தங்கிறது அசுத்தமாகும் பட்சத்தில் நம்மளுடைய
அத்தனை உறுப்புகளுமே பாதிக்கப்படும். அதில் உறுப்பு பாதிக்கப்படக்கூடிய உணவு தான் நமக்கு கணையம் பாதிக்கப்பட்டு தான் நமக்கு சர்க்கரை வியாதி வருது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம கணையத்தை வந்து இன்ஃப்ளமேஷனுக்கு உண்டாகிறோம், கணையத்தை வந்து ஒரு டேமேஜுக்கு உள்ளாகிறோம். அது சுரக்கக்கூடிய சுரப்பை இன்சுலின்ங்கிற ஒரு சுரப்பு வந்து செக்ரியேஷன் ஆகுது. அது வந்து நமக்கு தேவையில்லாத அதிகமாகவோ குறைவாகவோ சுரக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகுது, சர்க்கரை வியாதிக்குள்ளே நம்ம தள்ளப்படுறோம். சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை, இதில் வந்து நிறைய டிசீஸ் வருது. கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், வாத நோய்களாக இருக்கட்டும், மற்றும் உள்ளுறுப்புகள் நுரையீரல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்தாலும் நம்ம இன்னைக்கு குறிப்பாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து சர்க்கரை வியாதி வர்றது நிஜம். இந்த சர்க்கரை வியாதி அதிகம் பேருக்கு கிரானிக்காக நிறைய பேருக்கு இருக்கிறதுனால சர்க்கரையோட அமிலத்தன்மை நிறைய ரத்தத்தில் ஆட் ஆகிறதுனால மற்ற பிரச்சனைகள் வர்றதும் நிஜம். அப்போ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரத்தம் சுத்தமின்மை இருக்கிறதுனால லாங் டேர்மாக இருக்கும்போது நமக்கு அடுத்த பிரச்சனைகளுக்கு வருது. அந்த பிரச்சனைகளில் ஒன்றான சர்க்கரை வியாதி பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரை அதிக நாளாக இருக்கிறதுனால சர்க்கரை வியாதினால் நிறைய உடல் உபாதைகள் வருது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே டாக்டர், இப்போ இந்த சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நிறைய உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னீங்க. இப்போது பிரதானமாக எந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படுது? இப்போ வந்து உடனே எடுத்த உடனே நமக்கு வந்து கிட்னி பாதிக்கப்பட்டுறாது. சர்க்கரை வியாதி இருக்கிறதுனால உடனே எடுத்த உடனே லிவர் பாதிக்கப்பட்டுறாது. ஆனால் என்ன ஆகும், முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து நம்ம வருவோம். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய கழுத்து பகுதியிலேருந்து வருவோமே, முதல்ல மூளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கண் தெரியாமல் போகும், நரம்பு தளர்ச்சி ஏற்படும், தோல் வியாதிகள் பல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அப்படியே அதிக தாகம் ஏற்படும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ளுறுப்புகள்னு நம்ம பார்த்தோன்னா நுரையீரல் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான சர்க்கரை அமிலம் நிறைய கிரானிக்காக இருக்கும்போது, ரத்தத்தில் அதிகமாக சர்க்கரை அமிலம் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு இணைப்புகளில் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பார்த்திங்கன்னா, தோள்பட்டை பந்து கிண்ணம் விட்டு இருக்கும், ஃப்ரோஷன் ஷோல்டர், அப்புறம் முதுகு தண்டு பகுதியில் முதுகு பகுதியில் வலி, அப்புறம் இடுப்பு பகுதியில் வலி, முழங்கால் மூட்டு பகுதிகளில் வலி, கணுக்காலில் வீக்கம், கணுக்கால் பகுதிகளில் வலி, அப்புறம் கணுக்கால்லாம் கருத்து போகுதல். தோல் பாதிப்புகளில் தான் இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு தோல்லாம் கருத்து போயிடும், கீழே அரிப்பு வரும், தோல்லாம் கரிய நிறத்திட்டுகள் ஆகும். இதெல்லாம் வந்து எதனுடைய வெளிப்பாடு? அப்புறம் டயபெட்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க, புண்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடியது தான். ஆனால் உள்ளுறுப்புகளில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லாங் டேர்மாக இருக்குன்னு வைங்களேன், அப்போ நுரையீரல் பாதிக்கப்படும். நுரையீரல் பாதித்து அவங்களுக்கு அடுத்த கட்டம் நுரையீரல் பாதிச்சுன்னா ஆஸ்துமாவோ சைனஸோ இந்த மாதிரியான மூச்சு திணறல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹார்ட்டில் வேஸ்குலாரில் அடைப்பு பகுதிகள் என்ன அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான சக்கரை அமிலமே போய்கிட்டு இருக்குன்னா அந்த குழாய்களின் ஓரத்தில் சக்கரை அமிலம் போய் உட்காந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் டெபாசிட் ஆகி அங்கே லாக் ஆகிற மாதிரி, அதிகப்படியான கொழுப்பு போய் அங்கே வந்து ஓரங்களில் குழாய்களின் ஓரப்பகுதியில் சக்கரை அமிலமோ ஏதோ ஒரு பொருள் அடைப்புகள் ஏற்பட்டு அந்த ஹார்ட் பிளாக் ஏற்படுறதுக்கு, ஹார்ட் இஷ்யூஸ், வேஸ்குலார் இஷ்யூஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே நம்ம இறங்கணுன்னா டைஜஷன் சிஸ்டம், அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்பராக நடக்காது. நமக்கு வந்து அதனால் டைஜஷனில் ரொம்ப கஷ்டம் ஏற்படும். கான்ஸ்டிபேஷன் சிலருக்கு ஏற்படும். கான்ஸ்டிபேஷன் ஏற்படுறதுனால என்ன பிரச்சனை வரும், அவங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கான்ஸ்டிபேஷன் ஏற்பட்டு அந்த கேஸ் எல்லாம் நரம்பு ரத்த நாளங்களுக்குள்ளே ஏறி அதனால் கூட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு பகுதிகள் வலிகள்லாம் ஏற்படும். இன்னும் சிலருக்கு நிறைய புரோட்டீன் லாஸ் ஆகும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு. அப்போ லாஸ் ஆகும்போது என்ன, மசில் லாஸ் நிறைய ஏற்படும். கைப்பகுதியோ தொடைப்பகுதியோ ஹாஃப் மசில் பகுதியோ இங்கே உள்ள மசில்லாம் லாஸ் ஆகி அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சிகள், பாடி பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். இவங்க வந்து ரத்தத்தில் வந்து நீர்ச்சத்து நிறைய குறையும். ஏன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் வந்து 80% நீர்ச்சத்து தான் இருக்குது. அப்போ தண்ணியை இவங்க அருந்தலைன்னா கூட எக்ஸஸ் சர்க்கரை அமிலம் வெளியே போகணும். அதுக்காக யாரை கொண்டு நம்ம தண்ணி தான் வெளியே அனுப்புதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த தண்ணி எங்கேருந்து, சப்போஸ் தண்ணி பற்றாக்குறை நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் உள்ள நீர்ச்சத்தை எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸஸ் சர்க்கரை அமிலம் வந்து ட்ரைன் அவுட் ஆகும். அப்போ நம்ம வந்து டீஹைட்ரேஷன் தள்ளப்படுவோம். அவங்க வந்து கேர் ஆவாங்க, தலைவலிக்கு வரும், சிலருக்கு வெற்றிக்கோ கூட வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தோல் வியாதிகள்லேருந்து நிறைய உள்ளுறுப்புகள்
லாஸ்ட்டாக கெட்டு போகிறது தான் யார் அப்படின்னா கிட்னி. சிலருக்கு லாஸ்ட் நேரத்தில் அது ஃபங்க்ஷன் ஆகி பார்க்கும். எக்ஸஸ் சர்க்கரையை வெளியேற்றி பார்க்கும். எக்ஸஸ் தாது உப்புகளை வெளியேற்றி பார்க்கும். ஒரு கட்டத்தில் அவர் டேமேஜ் ஆவார். நம்மளுடைய சிறுநீரகம் அதனுடைய வேலையை செய்ய முடியாமல் போய் கிரானிக்கான கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கிட்னி அதாவது சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறையா கூலிங் ஆகணும், உடம்பு குளிர்ச்சி படுத்தணும், வெயில் நிறையா இருக்குன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய காய்கறிகளை பழங்களை நிறைய எடுக்கிற பழக்கம் இருக்குது. பழங்களை நம்ம சவைச்சி சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜூஸாக சிலர் குடிச்சிருவாங்க. என்ன தான் சர்க்கரை இருந்தாலும் நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரூட்ஸையும் அளவாக ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பழம் ஒரே பழத்தில் இப்போ நிறைய லேக் ஆஃப் நிறைய எடுக்கும் அப்படின்னா அப்போ அதை வெளியேற்றதுக்கு நீங்கள் தண்ணி சத்து நீரை நிறைய எடுக்கலை அப்படிங்கும்போது அது ரத்தத்தில் தான் ஆட் ஆகும். உங்களுக்கு சுகர் லெவலை அதிகப்படுத்தி விடும், பொட்டாசியம் லெவலை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி பொட்டாசியம் லெவலை அதிகப்படுத்தும் போது கை கால்கள்லாம் வீக்கம் ஏற்படும். இதனாலையும் நிறைய பேருக்கு வீக்கம் ஏற்படும். சுகர் இருந்தாலே வீக்கம் ஏற்படும். இப்போ இந்த சம்மர் சீசனில் நிறைய பேர் பழங்களாகவோ ஏதோ எடுக்காதவங்க, சுகரை எடுக்காதவங்களும் கிடையாது, பழத்தை எடுக்காதவங்களும் கிடையாது. ஆனால் அளவாக எடுத்தீங்க, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டயட்டை நீங்கள் காய்கறிகளை நிறைய கொண்டு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொட்டாசியத்தை சோடியத்தை இந்த மாதிரி விஷயங்களை வெளியேற்றுவதற்கு தண்ணி நிறைய குடிக்கணும். அதற்கேற்றார் போல் உணவு முறைகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கரை வியாதி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிட்டு சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய மற்றும் சில பிரச்சனைகளை, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன்லேருந்து கிட்னி டிசீஸ்லேருந்து நம்ம நுரையீரல் பாதிப்புகள்லேருந்து அத்தனையுமே நம்ம குறைச்சி ரத்தத்தை செழுமையாக வச்சுக்கலாம். ரத்தம் சுத்தம் இல்லாமல் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளை தள்ளப்படும் உடம்பு. அப்புறம் பிளட் ப்ரெஷர் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இதிலேருந்து நம்ம தடைபடணும். இந்த மற்ற துணை வியாதிகளை வரவிடாமல் தடுக்கணும். ரத்தத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதற்கு நம்ம உணவு கட்டுப்பாடு மிக அவசியம். இன்னும் சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. சர்க்கரை நோய் வந்ததுன்னா ஒவ்வொரு உறுப்பு எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது, இந்த பிரச்சனையே இதனால தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை நோயை எப்படி கட்டுக்குள்ளே வைக்கிறதுனே தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறத பார்த்துருவோம். வேறு உள்ளுறுப்புகளும் நிறைய பாதிக்கப்பட்டு உங்களுக்கு டைஜஷனில் பிரச்சனையை ஏற்படுத்தும். சர்க்கரை நோய் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு வைங்களேன். சிலருக்கு கழுத்து பகுதியில் நிறைய பேர் இந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ராவல் பண்ணுறவங்க, மேக்ஸிமம் இந்த பைக் ட்ராவல்ஸு கார் ட்ராவல்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சர்க்கரை வியாதி இருக்குன்னு வைங்களேன். அவங்க எல்லாருமே சர்விக்கல் பகுதியில் வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், அது பக்கத்தில் உள்ள நரம்புகளெல்லாம் அழுத்தி அவங்களுக்கு கழுத்து பகுதியில் நரம்பு ஸ்டிஃப்னஸ் ஆயிரும். கழுத்து தோள்பட்டையெல்லாம் ஸ்டிஃப்னஸ் ஆயிடு. அந்த ஸ்டிஃப்னஸ் ரேடியேஷன் பெயின் ரேடியேஷன் ஹேண்ட் ஃபுல்லாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரியாங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? மணலியிலேருந்து பேசுகிறோம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு 1 இயர் ஆகுது மேரேஜ் ஆகி. சரி. இன்னும் இது வரைக்கும் கன்சீவ் ஒரு தடவை கூட கன்சீவே ஆகல. ஓகே. அது எதனா ப்ராப்ளம் இருக்குமா, இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, 1 இயர் தான் ஆகுதுன்னு இருக்கலாமா, இல்ல ஆனா அவ அதை பத்தி ஆதங்கப்படுறா, எனக்கு வேணும் குழந்தை வேணும் அப்படின்னு. வயது என்னம்மா? வயது 26 முடிஞ்சு 27 ஸ்டார்டிங். 27. சரி. வெயிட்லாம் எவ்வளோ இருக்காங்க? பீரியட்ஸ்லாம் நார்மலா? உடம்பு ஏறி இருக்கு. இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உடம்பு ஏறி இருக்கு. என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றை நம்ம எதிர்பார்க்கணும். உடல் எடை அதிகமாகும்னா அப்பவுமே நம்ம உடம்பை கவனிக்க ஆரம்பிச்சிடணும். டயட்டை ப்ராப்பராக பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா இது வெயிட் கெயின் ஆகுதுனாலே நம்ம யூட்ரஸு பிசிஓடியாக இருக்கலாம், யூட்ரஸை சுற்றி கொழுப்புகள் ஃபார்ம் ஆகலாம். இப்போ சிட்டிங் பொசிஷன்லேயே உட்காந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா நிறைய இந்த ஐடி ஃபீல்டில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. குழந்தையின்மை உடனே எதிர்பார்க்காங்க, உடனே கிடைக்கிறதுல கொஞ்சம் நாள் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உட்காந்தே சிட்டிங் பொசிஷனில் இருந்து வேலை செய்வாங்க. உடலுக்கு தேவையான எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வெயிட் கெயின் ஆகும். அப்போ என்ன ஆகும், வெயிட் கெயின் ஆன உடனே நம்மளுடைய யூட்ரஸுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வராது. உட்கார்ந்தே இருப்பாங்க, கொழுப்பு சுற்றி படிஞ்சுக்கிடும். சரிங்களா? அப்போ உடல் எடையே முதல்ல குறைக்கிறதுக்கான முழு முயற்சியை நம்ம எடுக்கணும். அதுக்கு ப்ராப்பர் டயட்டு, கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ். யாருக்கு அப்படின்னா இடுப்பு பகுதிக்கு, நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு முதல்ல எக்ஸசைஸ் கொடுக்கணும். இடுப்புக்கு ரத்த ஓட்டம் நிறைய வருது அப்படின்னா தான்
நம்ம யாருக்கு நம்ம யூட்ரஸுக்கு ரத்த ஓட்டம் போகும். ரத்த ஓட்டங்கிறது அவசிய தேவை. ஒரு உறுப்புக்கு ரத்த ஓட்டம் ப்ராப்பராக போகும்போது தான் அந்த உறுப்பு நல்லாவே வேலை செய்யும். ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் அங்கே ப்ராப்பராக போகும்போது தான் மூளையிலேருந்து நமக்கு நம்மளுடைய யூட்ரஸ்க்கு தேவையான ஹார்மோன்கள் ரத்தத்தில் கலந்து தான் வருது. அப்போ இந்த ரத்தம் ப்ராப்பராக போகலைனாலே என்னாகும் பிரச்சனை. அப்போ அந்த யூட்ரஸ் வந்து கருமுட்டை வர்றதுலேருந்து வந்து உங்களுக்கு பிசிஓடியா உண்டாகலாம், இல்லைன்னா பிசிஓஎஸ் இருக்கலாம், இல்லை நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்க, ரொம்ப ஆயில் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறாங்க, பொரிச்சது வறுத்து எடுக்கிறாங்க. இந்த இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேருக்கு இந்த சாக்லேட் சிஸ்ட் கூட வருது. இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். இந்த உடல் எடையை வந்த உடனே ஹார்மோன்கள் மாறும், நைட் டியூட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உடல் எடையை அதிகப்படுத்துது. அப்போ உடல் எடையை தான் முதல்ல குறைக்கணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிடணும். அதுக்கு நல்ல ப்ராப்பர் டயட்டு. நீங்கள் மணலியில் தான் இருக்கேன், நீங்கள் சென்னைக்கு வாங்க, உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றுவோம். சின்ன சின்ன உடல் எடையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு வருவோம் முதல்ல. அதிலையே உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா உடல் எடையை குறைச்சாலே நிறைய பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரியாது. இதுக்காக பெரிய அளவில் ட்ரீட்மெண்ட் போவாங்க, எங்கெங்கேயோ பண்ணுவாங்க. ஆனால் டயட் இருந்து வெயிட்டை குறைச்சிட்டாலே ஈஸியாக கன்சீவ் ஆகிடுவாங்க. இதை நீங்கள் பண்ணலாமா? நீங்கள் நேரில் கூட வாங்க, ஈஸி தான். நம்ம நீங்கள் நேரில் வாங்க, இதை சரி பண்ணிடலாம். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ சர்க்கரை நோய் பற்றி பேசும்போது இன்னும் நிறைய என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்ப்பீங்கல்ல, இப்போ சர்க்கரை நோய்க்குன்னு இதுதான் சிம்டம் அப்படிங்கிறது இருக்கும். இது இல்லாமல் இதனால தான், இந்த சர்க்கரை நோயினால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா பொண்ணு நம்ம கிளினிக் வந்தாங்க. ஆனால் 2 பேருக்குமே சர்க்கரை வியாதி இருக்கிறதுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம கிட்ட வராங்க, அவங்க வந்து சிம்டம்ஸ் என்னென்னா, பொண்ணு வந்து ஒரு இப்போ நிறைய வெயிட் இருந்தா சடனாக குறையிறா, அப்படி ட்ரை ஆகுறா, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது, எனக்குமே கால் வலி இருக்குது. அவங்கள பார்த்தாலே வந்து தோணுது சர்க்கரைக்கு டெஸ்ட் எடுக்க சொல்கிறோம், HbA1c. ஆனால் நார்மல் சர்க்கரையோட வேல்யூ அவங்களுக்கு நார்மலாக இருக்குது. இப்போ சர்க்கரைக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, ரேண்டமோ போஸ்ட் பேரண்டியலோ எடுத்து பார்க்காங்க, அதில் நார்மல் காட்டுது. அப்போ எனக்கு சர்க்கரை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்டாக இருக்குது. ஆனால் HbA1c எடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு 13 இருக்குது, அவங்க அம்மாவுக்கு 9 இருக்குது. அப்போ 2 பேருக்குமே சுகர் இருக்குது. அப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சி உடனே அதற்கான மெடிசன் கொடுக்கும். அவங்க உடல் எடை குறையுது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்காங்க, ஆனால் அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்காங்க. இரவு நேரத்தில் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதாவது இளம் வயதினருக்கு. இப்போ ஒரு 45 ரேஞ்சில் அம்மா வயதினர்களுக்கு இப்போ அவங்க அம்மாவுக்கு மாதிரி கால் வலியாகவோ முழங்கால் முட்டி வலியாகவோ அந்த மாதிரியே பிரச்சனைகள், அதாவது தோள்பட்டையில் வலி இருக்குது, தலைக்குள்ளே கை வச்சு படுக்கேன், எனக்கு தோள்பட்டையில் வலி இருக்குது, லாங் டேர்மாக இருக்குது, நானும் மாத்திரையை போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் எடுத்து பார்த்தா சர்க்கரை. அப்போ இதெல்லாமே எதனுடைய வெளிப்பாடு? இந்த மாதிரி வலிகள் வருது, வெயிட் லாஸ் ஆகுது, எனக்கு வந்து யூரின் எனக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போகுது, அதிகமாக பசி இருக்குது, நானாக தண்ணி சரியாக குடிக்காமல் எனக்கு தண்ணியே சரியாக குடிக்கலாம், ஆனாலும் எனக்கு யூரின் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ இவங்களுக்கெல்லாம் சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக HbA1c எடுத்து பாருங்கள். நிறைய பேர் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய வர்றவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சுகர் இல்லை. நான் சுகர் இருக்கான்னு கேட்பேன், சுகர் இல்லைம்பாங்க. ஆனால் அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது இரவு நேரத்தில் தூக்கத்தில் 4 வாட்டி 5 வாட்டி போகிறாங்க அப்படின்னாலே சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூரின் நைட்டு இரவு நேரத்தில் ஒரு தடவை போகலாம், தண்ணி நிறையா குடிக்கிறவங்களா இருந்தால் 2 வேளை போகலாம். அதை தாண்டி அதிகமாக யூரின் போகிறீங்க அப்படின்னாலே சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ HbA1c எடுத்து பார்த்துருங்க. இதில் மட்டுமே தெரியறதில்ல சிலருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தால் 98 இருக்குது, சாப்பிட்ட பின்னாடி எடுத்தால் 150 இருக்குது, இல்லைனா 140 இருக்குது. இது வந்து பெரிய சக்கரை இல்லைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க. அப்போ இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து 200 300 இருந்தால் தான் சுகர் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே அவங்க வந்து சுகர் இல்லைங்கிறதையே வச்சுக்கிட்டு பல வருஷம் அவங்க கேரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சுகர் இருக்குது. இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆயிடுறாங்க. சுகரால் வரக்கூடிய பாதிப்புக்குள்ளே தள்ளிடுறாங்க. அப்போ முதலையே சுகர் இருக்குன்னு ப்ராப்பர் டயட்டு, எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சுகரால் வரக்கூடிய உடல் உபாதைகள், பக்க விளைவுகள், வலிகள் வராமல் தப்பிடலாம்.
ஆனால் நம்ம சுகர் இருக்குன்னே கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன், அப்போ இவங்களுக்கு வந்து கழுத்து வழியாகவோ, தோள்பட்டை ஃப்ரோஷன் ஷோல்டராகவோ, இடுப்பு பகுதி வழியாகவோ, கால்கேனியல் ஸ்பர்ராகவோ, இந்த மாதிரியான கணுக்கால் வீக்கம், முக வீக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள், தோல் அலர்ஜி, தோல் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கு என்னன்னே தெரியாது, அரிக்கும், புண்ணாகும், உடல் எடை குறையும், கருத்து போயிடும். இதெல்லாமே சுகரால் வரக்கூடியது தான். அப்போ இந்த சுகரால் இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சுகரை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸி, அல்லனா சுகரால் அடுத்த பாதிப்புகளுக்கு உள்ளாயிரும். பிபி வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம், கால் பகுதிகளில் வீக்கம் வரலாம், டயபெட்டிக் அல்சர் வரலாம். ஒருத்தவங்களுக்குலாம் புண்ணு காலில் பெருவரெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நகைப்பகுதி வந்து நகைச்சுத்து மாதிரின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தா சுகர் வந்து 11 பாயிண்ட் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல புண்ணு ஆறாமல் இருக்குன்னாலே நம்ம வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுறது அவசியம். அப்போ இதெல்லாம் ப்ரிகாஷன் மெத்தட் தான், நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரிகாஷன் மெத்தடாக தான் இந்த சிம்டம்ஸ் லைட்டாக இருக்கும்போதே கவனிச்சிடணும். நிறைய பெண்கள் இருக்காங்க, முட்டி வலியில் ரொம்ப வருட கணக்கில் கஷ்டப்பட்டுட்டு வலி மாத்திரையவோ ஏதோ ஒரு மருந்துவத்தையோ மருந்துகளை வாங்கி வாங்கி போட்டுட்டு 10 வருடம் அப்படியே கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டு முத்துன ஸ்டேஜ், அதாவது முட்டி தேய்மானம், என்னால் வீங்கி காலையே வளைகிற ஸ்டேஜில் கொண்டு நம்மக்கிட்ட கவனிக்காங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, கணுக்கால் பகுதியில் உடல் எடை அதிகமாகவும் இருப்பாங்க, கணுக்கால் பகுதியில் வீக்கம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா வந்தாங்க, பயங்கர ஹைட்டு, வெயிட்டு, கணுக்கால் பகுதி மட்டும் சுருகி கணுக்காலில் வந்து வீங்கி கால் நடையே பிறண்டு தான் நடக்கும். அது சுகர் வந்திருக்கு அவங்களுக்கு, அதை அவங்க கவனிக்கலை. சுகரால் அவங்களுக்கு இந்த லிகமெண்டே ஃபுல்லாக அரிச்சு எலும்பெல்லாம் அரிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அவங்களோட உடல் எடையை தாங்க முடியாமல் அந்த ஜவ்வெல்லாம் ஸ்லிப் ஆகி, ஏன்னா அந்த ஜவ்வு தான் நம்மளுடைய எலும்பை வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கிறது. அப்போ நடையே மாறுது, அவங்களுக்கு கால் வளையுது, அந்த கால் வந்து கால் இப்படி இருக்க வேண்டிய கால் பிறண்டு தான் நடக்குது. அப்போ இது எல்லாமே வந்து சர்க்கரை தான். சர்க்கரையில் நம்ம வெயிட்டு காலில் ஒரு இடத்துல வீங்குது அப்படின்னாலே நம்ம முதலையே கவனித்து அதற்கான உணவு பழக்கத்தையும் உணவு மருந்துகள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறதையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராது. ரத்தம் சுத்தமின்மையும் அதனால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் பாதிப்புகள், இதற்கு என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த சர்க்கரை நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர். இன்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, ஆனால் இதனால தான் சர்க்கரை நோயினால தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க, பழங்கள் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது, அது உண்மையா? அதாவது பழங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பீஸ் சாப்பிடலாம், ஆனால் அதை வந்து மென்று தான் சாப்பிடணும். சலைவாவோட அந்த சக்கையோட சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக தான் சுகர் ஏறும். ஆனால் அதுக்காண்டி நான் பழங்கள் சாப்பிட சொல்லிட்டேன்னு ஒரு பப்பாளியோ வாழைப்பழத்தையோ அப்படி முழுசாக சாப்பிடாமல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கட் பீஸ், இப்போ ஒரு ஆப்பிள் பீஸ் ஒன்று, ஒரு கொய்யாப்பழ பீஸ் ஒன்று, ஒவ்வொருலேயும் ஒவ்வொன்று, அன்னாச்சி பழம் ஒன்று, ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்லாம். எல்லா பழத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்லாம். ஒரு நேரத்தில் ஒரு 4 பழங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்லாம். மொத்தத்தில் ஒரு 100 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்லாம் ஒரு வேளையில். இது எடுக்கும்போது நமக்கு பிரச்சனையே வராது. ஆனால் பழங்கள் எப்படி சாப்பிட்றது மோசம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிடுறாருன்னு வைங்களேன், ஒரு கிளாஸ் ஜூஸு, ஒரு பப்பாளி ஜூஸுன்னு வைங்களேன், பப்பாளி ஜூஸை ஒரே கிளாஸை மொத்தமாக அடித்து குடிச்சிடுறாரு. அப்போது உடனே ஜூஸாக குடித்தா உடனே சுகரோட லெவல் ஜாஸ்தியாகும். அப்போ இதே பப்பாளியை ஒரு 2 பீஸ் மட்டும் நல்லா சவைச்சி சலைவாவோட சேர்ந்து சாப்பிடும்போது சுகர் லெவல் வந்து உடனே ஏறாது, மெல்ல மெல்ல ஏறும். மெல்ல மெல்ல ஏறுற சுகர் வந்து பாதிப்பு கிடையாது, உடனே சடனாக ஏறக்கூடிய சுகர் வந்து நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ இதே மாதிரி தான் பழங்கள். இப்போ அந்த பழங்கள் சாப்பிட்றவங்களுக்குமே சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கவனித்து சாப்பிடணும். சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நுரையீரல் கோளாறு நிறைய பேருக்கு இருக்குது. இந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போதே தொண்டையில் வந்து சளி இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும். அப்போ எப்போ பாரு இளைப்பு வரும், என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, நுரையீரல் பிரச்சனைனே தெரியாது. அப்போ இந்த இளைப்பு ஏண்டா வருது, சுகர் இருக்கிறதுனால வருதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சுகரால் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கும். நுரையீரலை சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன் படிஞ்சு அது சளியாக அவங்களுக்கு வீசிங் மாதிரி, அதாவது கொஞ்சம் தூரம் நடந்தாங்கன்னா மூச்சு வாங்குறது, செஸ்ட்டை டிஸ்கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது, இதெல்லாமே இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை தவிர்க்கணும். இவங்க வந்து என்ன பண்ணலாம், காய்கறி சூப்பு அந்த மாதிரி கொண்டு போயிடணும். ஃப்ரூட்ஸில் தான் எல்லாமே சத்து இருக்குன்னு கிடையாது, ஃப்ரூட்ஸில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே இங்கேயும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிடணும். காய்கறி சூப்பாக மாற்றிக்கணும். ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஆப்பிள் வந்து சவைச்சி சாப்பிட்லாம், ஒரு பாதி ஆப்பிள் சவைச்சி சாப்பிட்லாம்.
அதை வந்து சவைச்சு தான் சாப்பிட்ணும். இப்போ மாதுளம்பழம் வந்து நிறைய கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் சர்க்கரை வியாதி இருப்பாங்க, அதாவது நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த மாதிரியான இந்த கன்சீவ் ஆன நேரத்தில் சர்க்கரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க வந்து ப்ராப்பர் டயட்டுக்கு போயிடணும். அப்போ என்ன மாதிரியான கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சமாக ரைஸை வந்து குவான்டிட்டியை குறைச்சிட்டு மற்ற எல்லா சத்துக்களையும் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கான அந்த டயபெட்டிக் விஷயத்தை குறைக்கலாம், கண்ட்ரோல்குள்ளேயும் வச்சுக்கலாம். ஆனால் அவங்க நிறையவே சாப்பிடணும், கூட 2 வாட்டி ஸ்கிப் பண்ணி சாப்பிடணும். இப்போ ஒரு காலையிலன்னா காலை உணவு மட்டும்தான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அதிலேயே டம்ப் பண்ணி ஒரு 3 இட்லியை கொண்டு உள்ளே தள்ளிடணுங்கிற அவசியத்து கிடையாது. இப்போ காலையில் ஒரு காய், ஒரு பயிறு, ஒரு 2 ஃப்ரூட் கட்டிங், கொஞ்சமாக ஒரு இட்லி, இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதிப்பு வராது. இது ஒரு பசிக்கும் ஒரு 11 மணிக்கு, இதே மீலை ஒரு 11 மணிக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை கட்டுக்குள்ளே வந்துடும். சர்க்கரைங்கிறது அளவு உடனே கூடாது. மிக்க நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? மேடம், என்னோட பேர் கார்த்திக் குமார். எந்த ஊர்ல இருந்து சார்? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். யாருக்கா கேக்குறீங்க? என்னோட மதருக்காக தான் மேம் கேக்குறேன். என்ன வயது சார் அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு 56 இருக்கும் மேடம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க சார். டாக்டர் சொல்லுங்க ஐயா. டாக்டர், இது மாதிரி எங்க அம்மாவுக்கு சுகர் லெவல் இறங்கவே மாட்டேங்குது டாக்டர். 270 இருந்து 290 இருக்கு. சரி, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஐ ஆபரேஷன் வேற பண்ணணும்னு சொன்னாங்க. கண்ணு சுத்தமா மறைக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இது எல்லாமே அதிக சுகர் இருக்கிறதுனாலே கண் இரத்த நாளங்கள், அதாவது ஃபேஷியல் நர்வ்ஸில் ஒன்று தான் கண்ணுக்கு வரக்கூடிய நரம்பு. இந்த நரம்பும் பாதிக்கப்பட்டிருக்கு சர்க்கரையால். அதனால தான் உங்களுக்கு கண் ஆப்ரேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகுது. அதுக்கு காரணம், இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா கூட சுகர் குறைச்சாதான் கண் ஆப்ரேஷன் கூட பண்ணுவாங்க. ஒன்றும் பயம் இல்லையா, நீங்கள் நேரில் வாங்க. உங்களுக்கு சுகரை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் டயட்லேயே உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிற மெத்தடும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஈஸியாகவே உங்களுக்கு சுகரை குறைச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் நம்ம கிளினிக் வராங்க கண் ஆப்ரேஷனுக்கு. ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண் ஆப்ரேஷன் இருக்குது, எனக்கு சுகரை குறைக்கணும்னு சொல்லிட்டே வந்து ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சுகரை குறைச்சிட்டு HbA1c 10 பாயிண்ட்லேருந்து 6.5க்கு கொண்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. அப்போ இந்த டயட் ப்ளஸ் உள்ளுக்குள்ளே கொடுக்குற மூலிகை சாறிலே உங்களுக்கு வந்து சுகர் வந்து குறைஞ்சிரும். என்ன தான் நீங்கள் எடுப்பாங்க, அவங்க இன்சுலின் கூட எடுப்பாங்க, மாத்திரைகள் எடுப்பாங்க. இதெல்லாம் கூட குறைக்கிறத விட நம்ம டயட்டு ப்ளஸ் நம்ம மூலிகை சாறுகள் ஈஸியாகவே குறைச்சிரும். ஐயா, ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, நேரில் வாங்க. ஈஸியாகவே உங்களுக்கு சுகரோட அளவை குறைச்சிட்டு அவங்க வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணலாம். நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, வணக்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. செல்விங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கர்நாடகாங்க, பெங்களூர். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க. உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. சரி அம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, என் பேர் செல்வி. சரி, சொல்லுங்கம்மா. இது சுகர் 350 இருக்குதுங்க. சரி. இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப வலி, இந்த மாதிரி மேல தூக்க கூட முடியல இல்ல. சரி சரி, மோஷன்லாம் ஃப்ரீயா போதாமா? மற்றபடி போதுங்க. போகுது. இது வந்து சுகரால ஏற்படக்கூடிய ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவாங்கம்மா உங்களுக்கு இருக்கிறது. இதை வந்து சரி பண்ணிடலாம். நீங்கள் பெங்களூர் சொன்னீங்க, பெங்களூரில் ஜேபி நகரில் நம்மளோட ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேரில் அங்கே கூட வந்து பார்க்கலாம். இப்போ இது எதனால் ஏற்பட்டுன்னு சொல்கிறேன், நீங்கள் தொலைக்காட்சியில் பாருங்கள். இப்போ இவங்களுக்கு என்ன, சுகர் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பேருக்கு இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் வரும். ஏன்னா இந்த தோள்பட்டை இந்த மாதிரி இருக்கும், இந்த சைடு தோள்பட்டைன்னு வைங்களேன், இப்படி இருக்கும். இதில் வந்து போன், இந்த போனுக்கும் மேலே உள்ள போனுக்கும் இடையில கேப் இருக்கும், அதில் லிகமெண்ட் இருக்கும். இந்த லிகமெண்ட்டுக்கும் போனுக்கும் இடையிலேயே கேப் இருக்கும். இந்த லிகமெண்ட்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸஸ் சர்க்கரை அமிலம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரே நாளில் சர்க்கரை அமிலம் மொத்தமாக போய் உட்காந்து புண்ணாக்கி அது வந்து இறுகிறாது. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ஒரு 6 மாதமாக வந்து சுகரோட அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போய் டெபாசிட் ஆகும். அந்த போனுக்கும் தோள்பட்டை எலும்புக்கும் அந்த பந்துக்கிண்ண மூட்டு எலும்புக்கும் அந்த லிகமெண்ட்டுக்குமான கேப்பு குறையும். எப்போ அப்படின்னா அந்த லிகமெண்ட்டில் ஃபுல்லாக அந்த அதிகப்படியான சர்க்கரை அமிலம் போய் உட்காந்து அந்த கேப்பை குறைச்சிரும். அதனால தான் அந்த இடவெளி இருக்குன்னு வைங்களேன், கையை நல்லா தூக்கலாம், பின்னாடி கொண்டு போகலாம், சுற்றலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த தோள்பட்டைக்கும் அந்த பந்துக்கிண்ண மூட்டுக்கும் அந்த லிகமெண்ட்டுக்குமான கேப்பு குறையும் போது, கேப்பை குறைக்கிறது யாருன்னா சர்க்கரை அமிலம். அங்கே போயிட்டு ஒரு லேயராக திக்காக ஃபார்ம் ஆயிரும், அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு உள்ளாயிரும். அந்த லிகமெண்ட் வந்து வீங்கி
அதனுடைய இருக்க வேண்டிய திக்னஸை விட ரொம்ப உப்பி போயிடும். எதனால் அப்படின்னா இந்த ஃப்ளூடால். அப்போ உப்பி போனது இடத்த அடைச்சிக்கிட்டு அந்த நீர் வந்து ஒரு ஆசிட் தான், அப்போ புண்ணாக்கி வச்சிரும். அதனால் அவங்களால தூக்க முடியாது, தூக்கும்போது அசைச்சாலே பெயின் ஏற்படும். அதனால் ரத்த ஓட்டம் சரியாக வராதனால அந்த இடமே ஃப்ரீஸ் ஆயிரும். இதனால தான் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படுது. இதற்கு நல்ல வர்ம சிகிச்சைகள் நல்லா கொடுக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை இருக்குது. நல்ல தோள்பட்டைக்கான வர்ம சிகிச்சை கொடுத்து நல்ல மசாஜ் ஒற்றடங்கள் கொடுத்து உள்ளுக்குள்ளே அந்த ஃப்ளூடை வெளியே ஏற்றுறதுக்காக, சுகரால் உள்ள நீரை வெளியேற்றுவதற்காக உள்ள மூலிகை சாறுகள் நம்ம கொடுக்கும்போது நல்ல நீரை பெருக்கி செய்ய கொண்ட சிறுநீர் பெருக்கி செய்ய கொண்ட மருந்துகளை நம்ம உள்ளே கொடுக்கும்போது நல்ல யூரின் மோஷன் வழியாக அந்த கழிவுகள் எல்லாமே முறையாக ட்ரைன் அவுட் ஆயிரும். நல்ல தெரப்பி நல்லா பண்ணும்போது வர்மா ட்ராக்ஷன் கொடுக்கும்போது இதை வந்து முழுமையாகவே கையே தூக்க முடியாது. நிறைய பேருக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா தலை சீவ முடியாது, ப்ளவுஸ் போட முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப கண்ணீரோடு தான் நிறைய பேர் வருவாங்க நம்மளுடைய மருத்துவமனைக்கு. ஆண்களும் இதே மாதிரி தான். பெண்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து வீட்டில் சமைக்கணும், அவங்க வேலையை பார்க்கணும், குளிக்கணும், கப்பும் மோக்க முடியாது. நிறைய பேருக்கு சாப்பிடவே முடியாது. அடுத்தவங்க இந்த கையை வச்சு ஸ்பூனை வச்சு சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க. அப்போ கையை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. இந்த சூழ்நிலையிலலாம் நிறைய பெண்கள் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்து நல்ல மசாஜ் ஒற்றடத்தில் 1 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து கை நல்லா தூக்க வந்துடும், ப்ளவுஸ் நல்லா போட வந்துடும், தலை சீவ முடிஞ்சிடும், அவங்களோட வேலையை அவங்களே செய்ய வந்துடும். அப்போ பெயின் இல்லாமல் ஆக்கிடலாம். அப்போ ஈஸி தாம்மா, பயப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஈஸியாகவே இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை சரி பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் கால்ல இணைந்திருக்கீங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க அம்மா. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? என் பேர் சாந்திங்க. சேலத்துல இருந்து பேசுறேன். சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம், கேளுங்கம்மா. மேடம், எனக்கு 1 மாசமா அந்த நீங்க சொன்னீங்களா மசில்ல வீக்கம் ஷோல்டர்ல, அது அப்படியே ரொம்ப வீங்கிட்டு கை தூக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சரி, 2 ஆர்த்தோவை போய் பார்த்தேன். அவங்க வந்து இதுல சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, சுகர் டெஸ்ட் எடுத்ததுல 110 இருக்கு மேடம், காலையில பாஸ்டிங்ல. சரி, அப்புறம் திரும்பி 2 மணி நேரம் கழிச்சு எடுக்க சொன்னாங்க. அதுல 117 இருந்துச்சு. சரி, இதுல 10 பாயிண்ட் உங்களுக்கு கூட இருக்கிறதுனால சுகர் பார்டர்ல இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு மசில் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா டேப்லெட் மட்டும் தான் கொடுத்தாங்க, வேற ஒன்றும் சொல்லல. சரிம்மா, ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி டாக்டர்கிட்ட கொண்டு இதை காமிச்சேன். அவங்க வந்து நீங்க சாப்பாடு கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. உடல் எடை எவ்வளவுமா இருக்கீங்க? உடல் எடை கொஞ்சம் அதிகமா தான் மேடம் இருக்கு, 90 கிலோ இருக்கு. சரி, இந்த கைக்கு நீங்க வலி இருக்கிற கைக்கு அதிக வேலை கொடுக்குறவங்களா? தலைக்குள்ள கையை நான் தனியா இருக்கிறேன், அதனால என்னோட வேலைகள் அதிக வேலைங்கிறது இல்ல. நேரம் சாப்பிடுறது, குளிக்கிறது எல்லாம் வாஷிங் மிஷின் தான், வேலைங்கிறது அதிகம் இல்ல. நான் இதற்கான விளக்கம் சொல்றேன். என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, சாப்பாட்டுல தான் கட்டுப்பாடா இருக்கணும். நிறைய காய்கறி, அதுக்கு மேல கொஞ்சமா உணவு. 3 பங்கு காய்கறி எடுத்துக்கோங்க, 1 பங்கு தான் சாப்பாடு போங்க. அதில் ரொம்ப புளிப்பானது, எண்ணெய் பலகாரம், வாயுவான பொருட்கள், கிழங்கு வகைகள்லாம் எடுக்காதீங்க. டெய்லி உடல்ல இருந்து வேர்வை வெளியேறணும். அதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த தோள்பட்டையை அசைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அப்போது அதுக்கான எக்ஸசைஸ் நல்லா ஃப்ளையிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நல்லா அந்த ஒவ்வொரு கைக்கான தோள்பட்டைக்கான எல்லா ஸ்டிச்சிங் எக்ஸசைஸும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த தோள்பட்டைக்கு டெய்லியுமே ஆயில் போட்டு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கலாம், நல்ல ஹாட் பேக் வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல தோள்பட்டைக்கு ரத்த ஓட்டம் நிறைய வந்து அங்கே உள்ள தேவையில்லாத ஃப்ளூட் வந்து ட்ரைன் அவுட் ஆயிரும். ஹீலிங் சீக்கிரமாக நடக்கும். அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படணும்லாம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எங்களோட ஹெல்ப் தேவைப்பட்டால் நம்ம சேலத்தில் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, RS வேலுமணி சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல். நீங்கள் அங்கே கூட வந்து பார்த்துடலாமா, நேரில் வந்து பாருங்கள். அதற்கான நாங்கள் உணவு கட்டுப்பாடு திட்டமும் உங்களுக்கான சின்ன ஸ்டிமுலேஷனுக்காக சர்க்கரையால் உள்ள நீர் வெளியேறதுக்கு உள்ள மருந்துகளும் தாரோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சர்க்கரையை நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த வலியை வந்து முற்றிலும் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். ருக்மணி. எந்த ஊர்லேருந்துமா? கண்ணமங்கலம். சரிம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. குதிங்கால் வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க மேடம். சரி, எவ்வளோ நாளாக தூங்கி எழுந்திரிச்சோன்னா வலி ஜாஸ்தியாகும், நடக்க நடக்க கொஞ்சம் பரவாயில்லையா? சரியா போயிடுங்க. ஓகே, ஆமா. சரி, மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களாம்மா? ஃப்ரீயா போறேங்க. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, அது மாதிரி எதுவும் இல்லைங்க. சரிம்மா, வீட்டில் தான் இருக்கீங்களா, வேலைக்கு போறீங்களா?
இல்ல வீட்டுல தாங்க இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்க. நேரம் தவறி சாப்பிடக்கூடாது. பசிக்குதுன்னா பசிக்கிற நேரம் சாப்பிடணும். டீ காஃபியை போட்டுட்டு குடிக்கக்கூடாது. பழைய குழம்பு, பழைய சாதம் இதெல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்றது, ஒரே புளிப்பாக காரக்குழம்பு இந்த மாதிரி புளி சம்மந்தப்பட்ட பொருட்களாக அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் வாத நீர் ஜாஸ்தி ஆகுமா. இது வந்து வாத நீர் உங்களுக்கு ஏற்பட்டது. இது என்ன ஆகும் அப்படின்னா, வாத நீர் போயிட்டு நம்ம இப்படி ரெஸ்ட் பொசிஷனில் உட்காரன்னு வைங்களேன், ஒரு அரை மணி நேரம் 1 hour உட்கார்றீங்க, எந்திரிச்சு நடக்கும்போது வலிக்கும், அப்புறம் நடக்க சரியாயிரும். தூங்கி எந்திரிக்கும் போது ரத்தத்தில் உள்ள எல்லா கெட்ட நீரும் காலில் போய் கீழே போய் தங்க ஆரம்பிச்சிடும். இது நிறைய பெண்களுக்கு இருக்குது. ஏன்னா இது கீழே போயிட்டு காலில் ஒரு எலும்பு வளர்ச்சி மாதிரி ஏற்பட்டுரும். இதை நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அது கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. அது எலும்பு குத்துது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எலும்பு வந்து வளராது. ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான தாது உப்புகள் ஒரே இடத்துல டெபாசிட் ஆகி அது கரையக்கூடியது தான். அது டெபாசிட் ஆனதை நல்லா மசாஜ் ஒற்றடங்கள் நீங்கள் வேணால் செய்யலாம். மணல் வறுத்து ஒற்றடங்கள் கொடுக்கலாம். அந்த குதிங்கால் வலி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மணல் இருக்குல்ல, ஆற்று மணலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் மணலை நல்லா வறுத்து காலில் ஒத்தடம் கொடுங்க குதிங்கால் பகுதிக்கு. இந்த குதிங்கால் பகுதியில் காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி இதை வந்து நல்ல மணல் வறுத்து ஒத்தடம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக டயட் அவசியம். கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே மருந்து எடுக்கணும். மூலிகை சாறுகள் நம்ம உள்ளே எடுத்து இந்த ரத்தத்திலிருந்து இந்த வாத நீரை வெளியே ஏற்றணும். இது லாங் டேர்மாக இந்த மாதிரி வாத நீர் ரத்தத்திலே இருக்குன்னு வைங்களேன், அது ரத்தத்தோட ரத்தமாக கலந்து தான் ரொமட்டாய்டு முடக்குவாத பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். அது ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஆரம்பத்திலே இந்த மாதிரியான குதிங்கால் வலி இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் ரத்தமாக கலக்காமல் முந்தின ஸ்டேஜில் இந்த வாத நீரை நம்ம வெளியேற்றுவதற்கு மருத்துவ முறைகளும், இந்த வாத நீரை எதனால் உண்டாகுது அப்படின்னா விட்டமின் D3 கால்சியம் சிதைவடையுது. அப்போ இந்த விட்டமின் D3 கால்சியத்தை சிதைவுபடுத்தாத உணவு வகையில் நம்ம சாப்பிடும்போது ஈஸியாகவே உங்களுக்கு இந்த வாத பிரச்சனையை சரி பண்ணிடலாமா. நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரியான குதிங்கால் பிரச்சனை இருக்குது. இதை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கவனிச்சிருங்க. இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்க அப்படின்னா கால் பகுதியை வீங்கி அதிலே ஒரு போன் வளர்ச்சி மாதிரி அப்படி பெரும்னண்டாக திக்கான படிவமாக படிஞ்சிடும். இதை ஸ்டார்டிங்லேயே குதிங்கால் வாதம்லாம் இருக்குது அப்படின்னா முதலையே நல்லா மசாஜ் ஒற்றடங்கள், இந்த மணல் வறுத்து ஒற்றடங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சரியான வாத நீரை வெளியேற்றுவதற்கான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணி நல்லா டயட்டை கட்டுப்பாடு இருந்துக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக சரியாயிரும். சின்ன எக்ஸசைஸ் குதிங்கால் பகுதிக்கு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி விடும். சரி பண்ணிடலாம், ஈஸி தான். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க, லைனில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? நாங்கள் சிதம்பரத்துலேருந்து பேசுகிறோம் மேம். உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. சர்மிளா தேவி மேம். நான் எங்கள் மாமியாருக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. அவங்க இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி குச்சி ஓடிச்சாங்க மேம், விறகு. சரி. அப்போ வந்து ரைட் ஹேண்ட் வந்து அப்படியே தொங்கிடுச்சு ஒரு மாதிரி. ஓகே. இது பண்ணவே முடியல அப்படின்ட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். ஆசோ டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போனோம். அவங்க வந்து ஜவ்வு கேஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க மேம். சரிம்மா. சரி, இது வந்து லிகமெண்டில் வந்து உங்களுக்கு சுகர் பிபி எதுவும் இருக்காமா? அதெல்லாம் இல்லை மேம். இல்லை. இப்போ ஒரு அசைவு கொடுக்கும், ஒரு உறுப்புக்கு ரொம்ப அசைவு கொடுக்கோன்னு வைங்களேன், ஜவ்வு கிழிதல் ஏற்படும். அது எப்படி அப்படின்னா, அந்த எலும்பை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த ஜவ்வு வந்து கிழியும், விரியும். ஜவ்வு வந்து விரிஞ்சாதான் நம்மளோட வெயிட்டே தூக்க முடியும். அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்பு. அப்போ ஒரு வேலையை நம்ம அதிக ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம கையை விரிச்சிருப்பாங்க, ஒடிச்சிருப்பாங்க. அப்போ பண்ணும்போது இந்த லிகமெண்ட் வந்து விரிஞ்சு கொடுக்கும். சர்டன் ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக பிரேக் ஆகும், கிழிதல் ஏற்படும். இதற்கு வந்து நீங்கள் சிதம்பரம் சொன்னீங்கம்மா, திருச்சியில் நம்மளோட பிரான்ச் இருக்குது. இதற்கு வந்து சில வேளை கட்டும் போட்டு உள்ளுக்குள்ளே மருந்தும் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா. எப்படி அப்படின்னா, இந்த லிகமெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கணும், அதற்கு கொஞ்ச நாள் அசையாமல் வச்சுருக்கணும். அப்போ ஒரு கெட்டு ஒன்று போட்டு அந்த சில பேஷண்ட்டுக்கெலாம் வந்து சப்போஸ் கெட்டு போடுற வரைக்கும் கூட நீங்கள் அக்குள்குள்ளே துணி ஒரு நல்ல காட்டன் டர்க்கி டவலை நல்லா ரோல் பண்ணி அண்ட்ராமில் வந்து வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் டிவி பார்க்கிங்க, ஃப்ரீயாக இருக்கிற நேரம்லாம் அந்த பகுதியில் ஒரு துணியை சுருட்டி வச்சுக்கிடணும். இது வந்து லிஃப்ட் பண்ணி விடும். அப்போ ஜவ்வு வந்து தொங்காமல் மேலே லிஃப்ட் கொடுக்கும். அப்போ அதை கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் பொசிஷனில் வச்சு அந்த கைக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக கொடுக்காம உள்ளுக்குள்ளே, ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஜவ்வு கிழிஞ்சிட்டுனாலே ஒருவேளை சக்கரை வியாதி, பிபி, கொலஸ்ட்ரால், வாத நீர், இவங்க பழைய கஞ்சி, புளிச்ச மோர் இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இதெல்லாம் குறைச்சிருங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ளூடு இருக்கிறவங்க, இந்த மாதிரி சக்கரை வியாதி இருக்கிறவங்க, அந்த நீர் வந்து அங்கே போய் இறங்கும். அதற்கு சின்ன கஷாயங்களை நம்ம கொடுக்கணும், டயட்டை அவசியப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல மேலும் மேலும் எந்த வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் டேமேஜ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ரத்தத்தில் உள்ள கழிவுகள் வந்து டெபாசிட் ஆகும். அதற்கு
டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன மருந்துகளை கொடுத்து உள்ள கெட்டு போட்டு அசையாமல் வைக்கும்போது இதை வந்து சரி பண்ணிடலாமா. நீங்கள் வந்து திருச்சியில் வந்து பாருங்கள், திருச்சியில் வந்து மாதந்தோறும் 8ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் வாரம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு கெட்டு போட்டு மருந்து எடுத்துக்கிட்டு சரி பண்ணிடலாம். RS வேலுமணி சித்தா அண்ட் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள் இதற்கான விளக்கத்தை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ ஒரு டிப் வேணும். சம்மரில் இருக்கும், கோடை காலம், எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜூஸ், தண்ணி, இளநீ இதெல்லாம் குடித்தாலும் கூட இந்த சம்மரை வந்து சேஃபாக நாங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே டக்குன்னு போயிடணும், என்ன பண்ணணும்? கண்டிப்பாக. ஏன்னா இந்த சம்மர் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போகுது. இந்த சம்மரில் தான் நிறைய பேருக்கு கிட்னி டிசீஸ் வருது, கல்லடைப்பு வருது. ஏங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு இந்த டிப்ஸை கொடுக்குறேன். எதனால் அப்படின்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க பாடி வந்து ஹீட் ஆகுது சம்மரில், அப்போ அந்த ஹீட்டை தணிக்கணும் அப்படின்னா நான் வந்து நிறைய ஜூஸ் எடுத்துக்கிறேன், பழங்கள் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு பழங்கள்லையும் ஒவ்வொரு வகையான மெட்டல்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ ஜூஸ் குடிக்கிங்க அப்படின்னா இந்த ஜூஸாக நிறைய குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் குடிக்கிங்க, ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். அப்போ அந்த ஜூஸில் உள்ள அதிகப்படியான எக்ஸஸ் மெட்டல் யூரின் வழியாக ட்ரெயின் அவுட் ஆகும். அப்போ இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் தான். ஃப்ரூட்ஸாக சவைச்சு மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா சலைவாவோடு சேர்ந்து போகும்போது நம்ம வாயிலேயே உமிழ்நீர் வந்து அவ்வளோ மகத்துவமானது. இந்த உமிழ்நீர் அதிகமாக நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது அதில் உள்ள ஆட்டோமேட்டிக்காகவே அதில் உள்ள மெட்டல்ஸை வந்து வெளியேற்றுற தன்மை அந்த சலைவாவுக்கு இருக்குது. ஏன்னா எங்கே போய் பாருங்கள் ட்ரிப்ஸு தான் ஏற்றுவாங்க. நிறைய பேருக்கு பாருங்கள் சலைவா ஊற்றி தான் கழுவுவாங்க. நிறைய விஷயங்கள் பாருங்கள், நம்மளுடைய சலைவாவுக்குன்னு ஒரு பெரிய புண்ணை ஆற்றக்கூடிய திறன், நிறைய விஷயங்களை சரி பண்ணக்கூடிய திறன் இருக்குது. அப்போது எந்த பழங்கள், எல்லா பழங்களும் சாப்பிடுங்க. என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா சவைச்சி மென்று அந்த ஒரு பழத்தை சாப்பிட ஒரு டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து வாயிலே உங்களுக்கு டைஜஷன் நடந்து உள்ளே இறங்கணும். அப்படி நடந்ததுன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் செமிக்கும். அதனால் உள்ள பாதிப்புகள் அதுவே சரி பண்ணிக்கணும் உள்ளுறுப்புகள். அப்படி இல்லை, நான் வந்து ஒரு வாட்டர் மிலனில் பாதியை ஜூஸை போட்டு குடிச்சிட்டேன், அப்போ பாதியில் எவ்வளோ பொட்டாசியம் இருக்கும், அப்போ அந்த ஒரு பொட்டாசியம் அவ்வளோ லேக் ஆஃப் பொட்டாசியம் இருக்கும். அந்த பொட்டாசியம் இவ்வளோ தான் தேவை, அது தேவைக்கு போனது மீதி எல்லாமே ரத்தத்தில் கலந்துரும். அப்போ சரியாக நீங்கள் தண்ணி குடிக்கல, வேர்வை நல்லா வெளியேறல அப்படின்னாலே அதிகப்படியான பொட்டாசியம் வந்து ஒரு ரத்தத்தில் கலந்து அது பெரிய உடல் உபாதையை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாம் ஜூஸாக குடித்தாலும் தண்ணீருங்கிற இடத்த தண்ணீர் மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும், ஜூஸ் கிடையவே கிடையாது. நீங்கள் இளநீ நிறைய குடிக்கிங்க அப்படின்னாலும் இளநீ குடித்தாலும் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னும் இது வந்து நார்மல் பர்சனுக்கு தான், நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். சப்போஸ் இது வந்து சுகர் பேஷண்ட்டு வைங்களேன், எல்லா ஃப்ரூட்ஸ்லையும் ஒவ்வொரு கட்டிங் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு துண்டு எடுத்து சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்டுட்டு கேப் கொடுத்துருங்க. அது உடனே நீங்கள் தண்ணியை குடித்து இந்த பழங்களெல்லாம் மிதக்க வச்சிடாதீங்க. தண்ணி கேப் கொடுத்துருங்க. கேப் கொடுத்து அது நல்லா டைஜஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டுக்கு போங்க. உடனே பழங்களை சாப்பாட்டுக்கு இடையில சாப்பிடாதீங்க. சாப்பிடும்போது பழங்கள் சாப்பிட்டு உடனே சாப்பாடு ரைஸையும் எடுக்காதீங்க. அப்போது சுகரை உடனே, சாப்பாடும் அரிசியும் சுகர், நம்மளுக்கு ஃப்ரூட்ஸும் சுகர், அதிகப்படியான சுகர், இது ரெண்டும் அதிகப்படியான சர்க்கரையாக உடனே ஆட் ஆகி அது உங்களுக்கு கிடினஸ் ஏற்படுத்தும், உடனே வேர்த்து ஊற்றும், உங்களுக்கு ட்ரைனஸை கொடுக்கும், அடுத்து பசியை ஏற்படுத்தும். இதெல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். அந்த மாதிரி அந்த தப்பை பண்ணாதீங்க. இன்னும் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், லங்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்க, மூச்சு வாங்குறது, இளைப்பு இருக்கிறவங்க, ஆஸ்துமா, சைனஸ் இருக்கிறவங்கலாம் ட்ரிகர் பண்ணிடாதீங்க. நிறைய ஜூஸோ ஃப்ரூட்ஸோ நிறைய எடுத்திங்கன்னா இதை ட்ரிகர் பண்ணிடாதீங்க. குளிர்காலத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க, மோர் குடித்தா கூட உடனே சளி பிடிச்சிரும், மோர் குடித்தா கூட தொண்டையில் வலி வந்துடும். இந்த மாதிரியான நிறைய பேஷண்ட் இருக்காங்க. இவங்க எல்லாம் நுரையீரல் பாதிக்கப்படுறவங்க, நுரையீரல் வீக்காக இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி பழங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃப்ரூட்டாக இல்லாமல் காய்கறிகளுக்கு போயிருங்க. காய்கறிகள் சூப்பு, நல்லா பெப்பர் போட்டு சீரகம் போட்டு இந்த மாதிரியான சீரக வாட்டர், இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அதெல்லாம் தன்னாலே சரியாயிரும். மற்ற நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சவைச்சு சாப்பிடுங்க. எல்லாமே அளவாக சாப்பிடுங்க. அளவாக சாப்பிட்டு தண்ணீர் கண்டிப்பாக உடல் எடைக்கு தகுந்த போல் ஒவ்வொரு 20 கிலோ வெயிட்டுக்கும் ஒவ்வொரு லிட்டர் தண்ணி. நான் ஜூஸ் 1 லிட்டர் குடிச்சிட்டேன் அப்படின்னா தண்ணி குடிக்கலைன்னா அது கல்லடைப்பில் கொண்டு விட்டுருங்க. சில வேளை பித்தப்பை கல் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இடுப்பு வலினால் கஷ்டப்படுறாங்க. அது வந்து கல்லடைப்பு இந்த சமயத்தில் தான், சம்மர் சீசனில் தான் நிறைய ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு, நிறைய ஜூஸாக குடிக்கிறவங்களுக்கு கல்லடைப்பு வரும். அதனால் கவனமாக இருங்க. ஃப்ரூட்ஸாக கட் பண்ணி சவைச்சு சாப்பிடுங்க. தண்ணீர் கண்டிப்பாக உடல் எடைக்கு ஏற்றாற் போல் குடிங்க. இந்த சம்மரை வந்து நமக்கு நல்லா ஈஸியாகவே கிராஸ் பண்ணி வந்துடலாம். சூப்பரான டிப் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து?
என் பேர் செல்விங்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சூளரிக்காடுமா. சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. யூரின் போனா எரிச்சலா இருக்குமா? யூரின் போனா எரிச்சலா இருக்கு. தொண்டையில முழுங்க முடியல, அப்படியே அடைக்கிறாப்புல இருக்கு. தொண்டையில் முழுங்கும் போதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. ஓ, வயிறு எரிச்சல் இருக்கு. வயிறு எரிச்சலும் இருக்கு. வேற எதுக்குமா மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்பதான் ஆயிட்டு இருந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்காக ஒரு சுகர் பிபி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இல்லை. சாப்பிட்ட உணவுலாம் ஈஸியாக ஜீரணம் ஆகுதாம்மா? இல்ல, ஆகலை. சிலருக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. அதுதான் வந்து மேல் நோக்கி எழும்பி இங்கே வந்து தொண்டையில் வந்து அடைக்கிறது, உழுங்க முடியாமல் தடுக்கிறது, அவங்களுக்கு வரும். தைராய்டு இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். தைராய்டுக்கும் இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ். இன்னொன்று ஆசிட் ரிஃப்ளெக்ஷன், அவங்களுக்கு வந்து ஜீரணம் நல்லா நடக்காது, மேலேயே வரும். எது சாப்பிட்டாலும் மேலேயே வந்து தொண்டையை அடைச்சிக்கிடும். இதற்கு நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு மிக அவசியமாக. கொஞ்சம் லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணணும். அதற்கான மருத்துவ முறைகளும் நம்ம எடுத்துக்கிடணும். வயிற்று பகுதிக்கு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும். தண்ணி வந்து நல்லா குடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஜீரண மண்டலத்தை சரி பண்ணணும். அதற்கான மருத்துவ முறைகள் நீங்கள் முடிஞ்சால் நேரில் கூட வந்து பாருங்கம்மா, ஈஸியாகவே சரி பண்ணலாம். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஜூஸாக குடிக்கக்கூடாது. நல்ல உணவுகள், காய்கறிகள் இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா சில வேளை நீர்முள்ளி விதை இருக்குமா, நீர்முள்ளி விதையை ஒரு 2 கிராம் எடுத்துகிட்டு டெய்லி சாப்பிட்டீங்கன்னா கூட, சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். இல்லை தேங்காய் சில்ல சவச்சு சாப்பிடுங்க, இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும். இதை 2யுமே பண்ணுங்கள். நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து டயட் ஷீட் கொடுத்துருவோம். அது டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாகவே லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து டைஜஷன் நல்லா ஈஸியாக வரும். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்ல கண்ட்ரோல் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்குது, நல்ல குளிர்ந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றோன்னு வைங்களேன், ஒரே குளிர்ச்சியான உணவுகள், பழங்கள் சாப்பிட்றோன்னா இது அதிகப்படும். ஏன்னா அங்கே டைஜஷன் சரியாக இருக்காது. இந்த டயத்தில் போயிட்டு நம்ம வாட்டர் மெலனை சாப்பிட்றோன்னு வைங்களேன், சரியாகாது. இன்னும் வந்து நீரை கோர்க்கும், சரியான ஜீரணம் நடக்கக்கூடாது. அப்போ என்னென்ன உணவுகள் சாப்பிடணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து ஈஸியாகவே இதை வந்து கண்ட்ரோல்குள்ளே பண்ணிடலாம், சரி பண்ணிடலாமா, பயப்படணும்னு அவசியம் இல்லை. நன்றி அழைத்தமைக்கு. டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் சர்க்கரை நோய்க்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் எங்களுக்காக கொடுத்தீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேர்களே, இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.